ஹலோ வியூஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதில நான் பார்க்க போறது வேலூர்ல இருக்க தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் 2026 நான் பார்க்க போறோம். நீங்களா தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 1516. ஓகேங்களா, இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்க இருக்கு அப்படின்னா வேலூர் பாகாயம் அங்க இருக்கு. ஓகேங்களா, இந்த காலேஜ் நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் காட்பாடி ரயில்வே ஸ்டேஷன் 12 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு. இந்த காலேஜஸ்ல உங்களுக்கு என்னென்ன கோர்சஸ் இருக்கு, இந்த காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன, எந்த அளவுக்கு பிளேஸ்மெண்ட் பண்றாங்க, எங்களா சீட் மேட்ரிக்ஸ் என்ன, லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வந்து எது வரைக்கும் இருந்திருக்கு, தென் இந்த வருஷம் என்ன கட் ஆஃப் வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்கு, தென் ரேங்க் வந்து எந்த ரேங்க் வரைக்கும் லாஸ்ட் 3 இயர்ஸ்ல வரைக்கும் உங்களுக்கு போயிருந்துச்சு, இது மாதிரி ஃபுல் டீடைல்ஸ் வந்து நான் கம்ப்ளீட்டா அனலைசிஸ் பண்ண போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் நம்ம வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வேலூர், அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வர ஒரு அஃபிலேட்டட் காலேஜ், பட் நான் அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். பட் எம்பிஏ ப்ரோக்ராம்ஸும் இங்கே அவைலபிள் இருக்கு. யூனிவர்சிட்டியில் வந்து அட் ப்ரெசென்ட் வந்து அட்டானமஸ் கிடையாது, நான் அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் டோட்டலாக இங்கே வந்து 6 கோர்சஸ் இங்கே அவைலபிள் இருக்கு. இந்த 6 கோர்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் இயர் ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. டோட்டலாக வந்து 60 சீட்ஸ் 2025 இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. என்பிஏ அட்மிஷன்ஸ் கிடையாது. தென் அடுத்து சிவில் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா டோட்டலாக இங்கே 60 சீட்ஸ் 1990 உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க, ஆரம்பிச்ச கோர்ஸ். உங்களுக்கு என்பிஏ அக்ரிடேஷன் 2025 இருந்துச்சு லாஸ்ட் இயர் வரைக்கும். இப்போ வந்து உங்க எக்ஸ்டென்ஷன் பேர் பார்த்தீங்களா. தென் அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா இங்க டபுள் இன்டேக் 120 சீட்ஸ் 1990 ஆரம்பிச்ச கோர்ஸ். இதுக்கும் உங்களுக்கு 2025 வரைக்கும் என்பிஏ அக்ரிடேஷன்ஸ் இருந்துச்சு. தென் அடுத்து இசிஇ பார்த்தீங்கன்னா இசிஇயும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இங்க டபுள் இன்டேக் 120 சீட்ஸ் 1990 உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண கோர்ஸ். இதுக்கும் உங்களுக்கு என்பிஏ அக்ரிடேஷன் 2025 வரைக்கும் இருந்துச்சு. தென் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் டோட்டலாக இங்கே 60 சீட்ஸ் 2018 ஆரம்பிச்சது, 2018 ஆரம்பிச்சாங்க. என்பிஏ அக்ரிடேஷன்ஸ் கிடையாது. அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இங்க டோட்டலா 60 சீட்ஸ் இருக்கு. உங்களுக்கு 2018 அதாவது 2018 உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இங்க டோட்டலா வந்து 480 சீட்டு. உங்களுக்கு தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜில டோட்டலா உங்களுக்கு வந்து 480 சீட்ஸ் வந்து இங்க இருக்கு. கவர்மெண்ட்ல டோட்டலா வந்து 6 கோர்சஸ் வந்து இங்க அவைலபிளா இருக்கு. சரிங்களா, சரி, இந்த கோர்ஸோட கட் ஆஃப் நம்ம பார்த்துருவோம். கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓசி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஓசி வந்து 2025 இது வந்து அப்பதான் இன்ட்ரடியூஸ் பண்ண கோர்ஸ்னால 2025 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓசி 177.5 வரைக்கும் போயிருந்துச்சு, பிசி 167.5, தென் பிசிஎம் 163, தென் எம்பிசி 170, எஸ்சி 155.5, தென் எஸ்சிஏ 147, எஸ்டி 124.5 வரைக்கும் உங்களுக்கு போயிருச்சு. தென் இந்த வருஷம் வந்து எப்படி கட் ஆஃப்னா இதே சேம் செட் ஆஃப் ரேஞ்சஸ்ல தான் போக வாய்ப்புகள் இருக்கு. ரேங்க்னு பார்க்கும்போது ஓசி பார்த்தீங்கன்னா 42,849 வரைக்கும் உங்களுக்கு ஓசி போயிருந்துச்சு. தென் பிசி பார்த்தீங்கன்னா 68,000 தென் பிசிஎம் 82,000, தென் எம்பிசி 62,000 கிட்ட, தென் எஸ்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 மோர் தென் 10,000, எஸ்சிஏ 12,000, எஸ்டி 18,000 மேல போயிருச்சு. சரிங்களா, இதுதான் வந்து ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன். நெக்ஸ்ட் நம்ம சிவில் இன்ஜினியரிங் பார்த்துருவோம். சிவில் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து நல்லாவே ரைஸ் ஆயிருச்சு. கட் ஆஃபும் சரி, ரேங்க்கும் சரி. சரிங்களா, உங்களுக்கு கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 169 லாஸ்ட் இயர் வந்து ஓசி வந்து போயிருக்கு. தென் ப்ரீவியஸ் இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 149 இருந்துச்சு, 162 மாறிச்சு, இப்போ 169 வரைக்கும் உங்களுக்கு ரைஸ் ஆயிருக்கு. தென் பிசி பார்த்தீங்கன்னா 155.5, தென் பிசிஎம் 157, தென் எம்பிசி 162.5, தென் எஸ்சி 152.09, தென் எஸ்சிஏ 147.5, எஸ்டி 155.5 வரைக்கும் உங்களுக்கு போயிருந்துச்சு. சரிங்களா, தென் அடுத்து ரேங்க் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவில் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 71,000 இருந்துச்சு, 60,000 இருந்துச்சு, 65. பட் ஆனால் கட் ஆஃப் ரைஸ் ஆனாலும் ரேங்க் வந்து உங்களுக்கு பின்னாடி தான் போயிருக்கு. ஓகேங்களா, தென் அதே மாதிரி உங்களுக்கு பிசி கேட்டகரியில் கட் ஆஃப் முன்னாடி வந்திருக்கு. தென் பிசிஎம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் முன்னாடி வந்திருக்கு. தென் எம்பிசி, எஸ்சி, எஸ்டி எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ரேங்க் வந்து முன்னாடி வந்திருக்கு. ஓசி கேட்டகரி தவிர மீது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் வந்து முன்னாடி தான் வந்திருக்கு. சரிங்களா, அப்போ கட் ஆஃப் வந்து ரைஸ் ஆக தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு.
தென் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் வந்து நல்ல சேஞ்சஸ் இருந்துச்சு. கட் ஆஃபும் உங்களுக்கு நல்லாவே மாற்றம் இருந்துச்சு. உங்களுக்கு ஓசி பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் லாஸ்ட் இயர் வந்து 165.5 வரைக்கும் போயிருந்துச்சு. உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 148 இருந்தது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 124ல 156 ஆச்சு. இந்த வருஷம் 2025ல 165.5 வரைக்கும் போயிருச்சு. இந்த வருஷமா உங்களுக்கு கட் ஆஃப் வந்து ரைஸ் ஆகாத வாய்ப்புகள் இருக்கு. தென் பிசி பார்த்தீங்கன்னா 155, தென் பிசிஎம் 155.5, தென் எம்பிசி 157, எஸ்சி 147, எஸ்சிஏ 125 வரைக்கும் போயிருச்சு. எஸ்டியை பொறுத்த வரைக்கும் சீட் வந்து எதுவுமே அலகேட் ஆகல. தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 73,000 அதே அந்த ரேஞ்சஸ்லேயே தான் உங்களுக்கு மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. பெரிய டிஃபரன்சஸ் கிடையாது. தென் பிசிஎம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000, தென் பிசிஎம்மும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 அந்த ரேஞ்சஸ்ல. தென் எம்பிசி உங்களுக்கு நியர்லி 10,000, தென் எஸ்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 அபோவ் மேலே. தென் எஸ்சி எஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோர் தென் 18,000 மேலே ரேங்க்ல உங்களுக்கு மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா, இதான் வந்து உங்களுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு. தென் அடுத்து இசிஇ. இசிஇ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் வந்து இன்னும் நல்ல ரைஸ் ஆகிட்டு இருந்துச்சு. உங்களுக்கு கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2025ல ஓசி 184 உங்களுக்கு வரைக்கும் போயிருந்துச்சு. உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்ஸ்ல 173 இருந்துச்சு. அடுத்து 178.5 இருந்துச்சு. இப்போ இந்த வருஷம் 2025ல உங்களுக்கு 184 வரைக்கும் உங்களுக்கு ரைஸ் ஆயிடுச்சு. இந்த வருஷமும் உங்களுக்கு வந்து இசி வந்து இன்னும் ரைஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு. தென் பிசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 178 வரைக்கும் போயிருச்சு. பிசிஎம் 174, தென் எம்பிசி 179, எஸ்சி 165, எஸ்சிஏ 140, தென் எஸ்டி 124 வரைக்கும் போயிருந்துச்சு. தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷம் பார்த்தீங்கன்னா ரேங்க் வந்து இன்னும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அதனால வந்து கட் ஆஃப் வந்து உங்களுக்கு ஏறதான் வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு 2027ல 27,961 இருந்துச்சு. அதுவே வேணும் 24ல 27,254 மாறிடுச்சு. தென் 2025ல உங்களுக்கு 26,939 உங்களுக்கு குறைஞ்சிருக்கு ரேங்க். ஓகேங்களா, தென் அதே மாதிரி ரிமைனிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்டில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் வந்து ரைஸ் ஆயிருக்கு. ஓசியில தான் உங்களுக்கு கட் ஆஃப் வந்து உங்களுக்கு குறைஞ்சிருக்கு. தவிர பிசி, பிசிஎம்லாம் பார்த்தீங்கன்னா ஓசியில தான் கட் ஆஃப் ரைஸ் ஆகிருக்கு. மீதி எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெரிய டிஃபரன்சஸ் கிடையாது. உங்களுக்கு ரேங்க் வந்து ஓசி கேட்டகரிக்கு டெஃபினட்டா வந்து உங்களுக்கு ரைஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா, தென் அடுத்து ட்ரிபிள் இ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பெரிய டிஃபரன்சஸ் எதுவுமே கிடையாது. கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லைட்லி ரைஸ் ஆயிருக்கு. உங்களுக்கு லாஸ்ட் இயர் 177 வரைக்கும் உங்களுக்கு 2025ல போயிருக்கு. பட் ப்ரீவியஸ் இயர்ஸ்ல 162 இருந்தது, 172 இருந்துச்சு. இந்த வருஷம் லாஸ்ட் இயர் 2025ல 177 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசி பார்த்தீங்கன்னா 174, தென் பிசிஎம் 163.5, எம்பிசி 167, தென் எஸ்சி 155, தென் எஸ்சிஏ 132, தென் எஸ்டி 155 வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் இயர் போயிருக்கு. தென் அதே மாதிரி ரேங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ரேங்க் வந்து 43,942 வரைக்கும் போயிருக்கு. உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3946 இருக்கு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் வந்து எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் வந்து ரைஸ் ஆயிருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் ஆப்ஷன்ஸ் வந்து ஸ்லைட்லி கொஞ்சம் லேகாக சூஸ் பண்றதுனால ரேங்க் பின்னாடி தான் போயிருக்கு. இந்த செட் பட் ஆனால் அதே ரேஞ்சஸ்லேயே தான் இருக்கு. இதே ரேஞ்சஸ்ல உங்களுக்கு நீங்க பிளான் பண்ணிக்கலாம். ட்ரிபிள் எதிர்பார்க்குறவங்க இந்த ரேங்க்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரிபிள் வந்து ஷூரா கிடைக்க வந்து வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்டா கேட்கற கோர்ஸ் நீங்களா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் உங்களுக்கு எவ்ரி இயருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைஸ் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த வருஷம் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் சேம் இதே கட் ஆஃப்ல இதே ரேங்க்ல போக வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு லாஸ்ட் இயர் வந்து 190 கட் ஆஃப் வரைக்கும் உங்களுக்கு 2025 போயிருந்துச்சு. உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்ஸ்ல 23ல 183.5 இருந்துச்சு, 24ல 184.5 இருந்துச்சு. பட் இந்த வருஷம் 190 டச் ஆயிருக்கு. தென் பட் பிசி பார்த்தீங்கன்னா 185, தென் பிசிஎம் 184, தென் எம்பிசி 185, எஸ்சி 169.5, தென் எஸ்சிஏ 166.5 எஸ்டில அலங்கிட்டாங்கல. ஏன்னா அதே மாதிரி ரேங்கை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்கும்போது உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14,000 இருந்துச்சு, 16,000 இருந்துச்சு. இந்த வருஷம் 13,000 நியர்லி 14,000 கிட்ட உங்களுக்கு குறைஞ்சிருக்கு. அதனால தான் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிசி, பிசிஎம் எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேங்க் வந்து குறைஞ்சிருக்கு. அதனால கட் ஆஃப் ரைஸ் ஆயிருக்கு. சரிங்களா, அதனால வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் வந்து பெரிய கட் ஆஃபும் சரி ரேங்க்கும் சரி இதே ரேஞ்சஸ்ல இந்த வருஷம் கண்டிப்பா வந்து போக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. சரிங்களா, அதனால இதே இதுல நீங்க பிளான் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியா கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா, சரி நம்ம அடுத்து
இந்த காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா? ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலயே கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கார்னர்ல இதில் போனீங்கனாலே உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாகவே ஒவ்வொரு வருஷத்துக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் எவ்வளோ பே பண்ணணும், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல் இயர் எல்லாருமே எவ்வளோ பே பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாகவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் இயர் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு அட்மிஷன் டைம்ல உங்களா என்னென்ன பே பண்ணணும், காலேஜ் ஃபீஸஸ் வந்து என்னென்ன எப்படி சொல்லிருக்காங்க. அந்த டைம் ஆஃப் அட்மிஷன் 200 rupees அட்மிஷன் ஃபீஸ் பே பண்ணணும். ரீஃபண்டபிள் அண்ட் டெபாசிட் காசு டெபாசிட் 1000 rupees, அதாவது இன்ஸ்டியூஷன் லைப்ரரி டெபாசிட்டா உங்களுக்கு 1000 rupees பே பண்ணணும். தென் அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் நீங்க பே பண்ணக்கூடிய அமௌண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அமௌண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸ் ஒரு 2000, டெவலப்மெண்ட் சார்ஜஸ் 1000, ஸ்பெஷல் ஃபீஸ் 1500, லைப்ரரி ஃபீஸ் 1000 rupees, கம்ப்யூட்டர் சார்ஜஸ் 1250, தென் education media service 50 rupees, internet society fees 75, then university cultural professional society fees 50,000, sorry 500, 50 rupees, then student accident medical relief fund வந்து 100 rupees, then registration and enrollment fees வந்து 200 rupees, then mark sheet verification 10, then Red Cross Society membership வந்து 20 rupees, then flag collection 10, and NSS membership வந்து 20. ஓகேங்களா? தென் குரூப் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ் வந்து உங்களுக்கு 300 rupees. டோட்டலா உங்க வருஷத்துக்கு 7885 வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். தென் அன்யூனிவர்சிட்டிக்கு நீங்க பே பண்றது பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வேணா, ஸ்போர்ட்ஸ் ஃபீ, ரெகுலேஷன் ஃபீஸ் எல்லாமே 2050 rupees வந்து பே பண்ணணும். வருஷத்துக்கு அட்மிஷன் டைம் அப்போ நீங்களா 9935 rupees வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். ஜென்ரல் கேண்டிடேட்டுக்குமே உங்களுக்கு பிசி கேண்டிடேட், பிசி எம்பிசி கேண்டிடேட் எல்லாத்துக்குமே இதே ஃபீஸ் தான். பட் எஸ்சிஎஸ்சி கேண்டிடேட் பொறுத்த வரைக்கும் 7935 rupees வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். தென் இதே பிசிக்கல் சேனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே சேம் அதே தான். டியூஷன் ஃபீஸ் வந்து எக்ஸ்பெக்டட் ஆயிரும். உங்களுக்கு ஃப்ரீ டியூஷன் ஃபீஸ் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இதை தவிர்த்து நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டுக்கும் சேம் அதுதான். ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் கேண்டிடேட்டுக்குமே அதுதான். எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இருந்தாலும் அதுதான். ஹாஸ்டல் ஃபீஸ் உங்களுக்கு கொடுத்துருங்க. ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 13,700 நீங்க பே பண்ணணும். தென் மிஸ் பார்த்தீங்கன்னா மாசம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2500 நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதை சொல்லிருக்காங்க. 7.5 கேண்டிடேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த ஃபீஸுமே கிடையாது. அக்காமடேஷன்ஸ் வந்து காலேஜ் வந்து கேரண்டி கிடையாது. அதுன்னு சொல்லி உங்களுக்கு டீட்டெயிலாகவே உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அதனால இதை தவிர்த்து நீங்க இதில் பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் டீடைல்ஸ் வந்து நல்லாவே உங்களுக்கு டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க. உங்க பிளேஸ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளோ இதில் வந்து சேலரி பேக்கேஜ் எல்லாம் ஜாயின் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு போன வருஷத்துக்கு ஒவ்வொரு இயர் வைஸாகவே கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பேக்கேஜில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே எந்த இதில் நீங்க பிளேஸ்மெண்ட் ஆகிருக்காங்கன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் சேலரி பேக்கேஜ் வந்து உங்களுக்கு வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே பிளேஸ் ஆகிருக்கும். சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லோவர் சேலரி பேக்கேஜ் ஆகியிருந்திருக்கு. பட் ஆனால் மேக்ஸிமம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே பிளேஸ்மெண்ட் வந்து கன்ஃபார்மாக நல்லாவே பண்ணி கொடுத்துட்றாங்க. தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும். தென் அதே மாதிரி என்னென்ன கோர்சஸ் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணுறாங்க, எக்ஸாமினேஷன் ஷெடியூல், ஹாஸ்டல் எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வெப்சைட்ல இருக்கு. ஓகேங்களா? இங்கே உங்களுக்கு என்பிஏல 3 கோர்சஸ் வந்து என்பிஏ வாங்கியிருக்காங்க. 3 கோர்சஸ், அது ஒரு பெரிய பிளஸஸ் இருக்கு. தென் அதை தவிர்த்து எல்லா இன்ஃபர்மேஷனுமே வெப்சைட்ல இருக்கு. நீங்க செக் பண்ணி பாருங்க. இதோட லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதனால தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜில இந்த கட் ஆஃப் இந்த ரேங்க்ல நீங்க பிளான் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு மேற்கொண்டு வேற எந்த காலேஜ் பார்க்கணும்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஓகேங்களா? மீண்டும் வேற ஒரு வீடியோல வேற தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.